இன்னைக்கு கீழ்ப்பக்கம் கல்லறைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஏன் கீழ்ப்பக்கம் கல்லறை நான் வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்னா, எங்க மாமா இங்கே தான் இறந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். சரி அப்படியே இதை பற்றி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது, அதையும் ஃபுல்லாக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் ரெக்கார்ட் பண்ணேன். சென்னையில் மிக முக்கியமான கல்லறையில் இந்த கல்லறை ஒன்றா திகழுது. 1903 தொடங்கப்பட்ட இந்த கல்லறை 15 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 குட்டை கூட இருக்குது. அதாவது நம்ம தண்ணி தேங்கொலிக்கலாம் அந்த மாதிரி குட்டைங்க கூட 3 இருக்குது. இந்த இடத்துல கூகுளில் போட்ட வரைக்கும் 50,000க்கு மேற்பட்டவங்க அடக்கம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக போயிருக்குங்க. ஏன்னா நான் 2-3 வாட்டி இந்த இடத்துக்கு போகிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நண்பர்களோ தெரிஞ்சவங்களாம் தவறுனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போல்லாம் நான் பார்த்த வரைக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு உடல் புதைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த உடலுக்கு மேலேயே அந்த இடத்துலயே இன்னொரு உடல் புதைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி புதைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இடம் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலர் உள்ள போனாலே ஒரு பயம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. ஒரு வேலை நான் இதெல்லாம் பார்த்து பழகினால எனக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம எப்பவுமே உள்ள போனோடனே முதல் வார்த்தை கேட்கறது, என்னப்பா நான் கிளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேள்வியை தான் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கல்லறையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் டைப்ல அடக்கம் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, கல்லறையோட இடம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால ஒரே இடத்துல பல உடல்களை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல அடக்கம் பண்றதுக்கான ஒரு கான்கிரீட் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லறையிலுமே மேல நம்பரை மார்க் பண்ணிருக்காங்க. நான் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தப்ப நம்பர்லாம் இல்லை. எதுக்காக கேட்டீங்கன்னா, கல்லறைகளை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க இருக்கு ஏதுன்னு தெரியலன்றதுனால கஷ்டமா இருக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல இங்க கரெக்டா 250க்கு பக்கத்துல இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மார்க் பண்ணி ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு போற பட்சத்துல அவங்களோட கல்லறைகளை தேடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப எப்பவுமே கல்லறையை பொறுத்தவரையிலே எல்லா நேரங்களிலுமே அங்க போய் பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. அவங்க நினைவு நாளோ இல்லைன்னா என்னைக்கோ தேவைன்றப்பதான் கல்லறையில போய் அவங்கள பார்ப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கல்லறை கட்டுறவங்க எல்லாருமே கட்ட என்ன ஆகும்னா கீழே இருக்கிற கல்லறைகள் அடியில போயிடும். சோ அந்த மாதிரி நேரத்துல கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப நம்பர் பண்றது மட்டும் இல்லாம டிஜிட்டலைஸ் பண்றதாவும் கேள்விப்பட்டேன். உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தேவையானவர்கள் இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கல்லறையை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சதுனாலும் அதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்களும் மக்களுக்கும் தெரியும். சென்னையை சுத்தி நல்ல இடங்களை மட்டுமே போஸ்ட் போடுறதுன்னு தாண்டி சென்னையில இதுவும் ஒரு அமைதியான ஒரு நல்ல இடம் தான். ஓகேங்களா. அதனால எனக்கு இதை போஸ்ட் போடணுன்ற எண்ணம் வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.